முதல்ல இந்த மக்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவங்களை நோக்கி அவங்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்கிறதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க எல்லாம் எங்களை நோக்கி வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் மரியாதை செய்வோம். அவங்க எல்லாத்துக்குமே பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கார்டு நாங்கள் உடனே எடுத்து இங்கே கொடுக்குறோம். இது மக்களுக்கு நேரடி சேவை. தென் சென்னையை பொறுத்த மட்டும் இந்த அட்டை மட்டும் இல்லை, தென் சென்னை மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா இங்கே நடமாடும் தென் சென்னை அலுவலகம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அலுவலகத்தில் இது எங்கே நின்னாலும் அந்த நேரம் அவங்க என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ எங்களால் முடிஞ்சால் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இல்லைனா அதிகாரிகள்கிட்ட அரசாங்கத்திட்ட சொல்லி நாங்கள் நிறைவேற்றுவோம். நான் வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலையும் நான் அலுவலகம் திறப்பேன்னு சொன்னேன். இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, ஆனாலும் ஜெயிக்கலை. அதனால் அவங்கள நோக்கி நான் 6 அலுவலகம் திறக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது, ஏன்னா வெற்றி பெற்றிருந்தா பண்ணியிருப்பேன். அவங்கள நோக்கி நாங்கள் அதனால் ஒரு நடமாடும் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மூலமாக அவங்களுக்கு நேரடியாக நாங்கள் சேவை செய்கிறோம். அந்த நிகழ்ச்சி தான் இங்கே நேற்றைய முன்தினம் தென் சென்னை வெஸ்ட் மாம்பலத்தில் பண்ணோம். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்திரிகை சகோதரிகளே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த வாகனம் எல்லா இடங்களிலும் போகும். ஏன்னா தமிழக அரசு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை மறைக்க பார்க்கிறார்கள். முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் தான் எல்லா இடங்களிலும் தெரிகிறதே தவிர பிரதமரின் இந்த 5 லட்சம் மருத்துவ காப்பீடு யாருக்கும் தெரியல. அது மட்டுமல்ல, 70 வயசுக்கு மேலே எந்த வருமானம் இருந்தாலும் உயர் வருமானத்தை சார்ந்தவர்களுக்கு கூட 5 லட்சம் கொடுக்கப்படுகிறது, வருடத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இது பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க கையில் கார்டு இருந்தால் 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இனிமையாவது பிரதமரின் திட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி வேட்பாளரை கண்டுபிடிச்சி தயவு செய்து ஓட்டு போடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னன்னா, கல்வி 3வது 5வது 8வது ஃபெயில் பண்ணிட போகிறாங்க. அன்பின் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்கள் ஏதோ மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில் எல்லாத்துலேயும் 5வது 8வது ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணிட போகிறாங்க, எல்லாருமே பள்ளியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிட போகிறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதில் எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸு 2 மாதமாக அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சி அவங்கள அப்போவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்குறேன், இந்த முயற்சி இல்லாமல் பாஸ் பண்ணிக்கிட்டே போனால் 8வதுக்கு மேலே அந்த குழந்தை 9வது எப்படி பாஸ் பண்ணும், 10வது எப்படி பாஸ் பண்ணும்? ஆக கொஞ்சம் கூட ஒரு ஆலோசனையே இல்லாமல் ஏதோ மத்திய அரசு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணுற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார். வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழக கல்வி அமைச்சர் முதலில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு பேச வேண்டும். 2 மாதம் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்லலை? 2 மாதம் கொடுக்குற டைமில் கல்லூரி பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாக மாற்றி அதற்கு மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறது சரியா? இன்னைக்கு வட இந்திய தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் வரவேற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு +2 எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் 15% சிலபஸ் குறைக்கப்பட்டு இருக்கிறது. சிபிஎஸ்சியில் தேர்வு சதவீதம் தமிழ்நாடு உயர்கல்வியை விட அதிகரித்து இருக்கிறது. சிபிஎஸ்சியில் இன்னொன்று, குழந்தைங்களோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 2 டெஸ்ட்டில் எதில் அதிக மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க்கை எடுத்துக்கிறாங்க. ஆக சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் அழுத்தம் குறைக்கப்பட்டு இருக்கிறது. அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு பாடநூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 35 மார்க் வாங்கினா பாஸு, சிபிஎஸ்சியில் 30 மார்க் வாங்கினா பாஸு. ஆக இதையெல்லாம் சொல்லாமல் ஏதோ மத்திய அரசு 5, 8 குழந்தைங்களை ஃபெயில் ஆக்க போகிறாங்கன்ற தவறான தகவல்களை சொல்கிறார். எல்லாத்தையும் பெற்றோரை வர தூண்டி விடுறார்.
பெற்றோர்கள் யாரும் உங்க தூண்டுதலுக்கு ஆளாக மாட்டாங்க. தான் குழந்தைங்க நல்லா படிச்சு இன்னும் தகுதியானவர்களாக மாறி அடுத்த கிளாஸுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. அதனால குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக கொடுக்கின்ற திட்டத்தை தயவு செய்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும். இன்னைக்கு உலக அளவில் என்னை போன்ற டாக்டர்கள் உலக அளவில் பிரபலமாக இருக்காங்கன்னா எதற்கு காரணம்? நம்ம தேர்வு முறை. நாம் அழகாக தேர்வு வச்சு அவங்கள பாஸ் பண்ணுறோம். உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதனால் அவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தயவு செய்து பொய்யாமொழி என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக சிபிஎஸ்சியில் என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் தேசிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களை உலகத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முறைக்கு முயற்சிக்கிறதுன்னு திருமாவளவன் இல்லை, இன்னைக்கு தான் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன். திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அம்மாக்களுக்குலாம் குழந்தைங்களை படிக்காம பாஸ் பண்ணி 8வது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டா 9வது கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதிலா 2 மாசம் அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா பரீட்சை எழுத வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அப்படி பண்றது சரியா? இல்லைன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னா குழந்தைங்க பாட்டு படிக்காம பாஸ் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல போய் கஷ்டப்படுவாங்களா இல்லையா? 9வதுன்றது பெரிய கிளாஸா இல்லையா? ஆக எதை பத்தியுமே கவலைப்படாமல் பொய் சொல்லி கொண்டிருந்தால் எப்படி? குலக்கல்வி குலக்கல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மக்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுகிறார்களே தவிர வேறு எங்குமே புதிய கல்வி கொள்கை என்பது குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஎஸ்சில 15% சிலபஸ் குறைச்சாச்சு. 2 டெஸ்ட் வச்சுட்டு எக்ஸாம்ல அதுல எந்த டெஸ்ட்ல அதிக மார்க் வாங்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்கள நல்லா பரீட்சை எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்க. எல்லா குழந்தைங்களையும் ஃபெயில் ஆக்குறது இல்லை. ஆக இவ்வளவு நல்ல தன்மை கொடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா நான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா? பிரதமர் நம்ம நாட்டு குழந்தைகள் நல்லா வரணும்னு நினைப்பாரா? நீங்க தான் சிபிஎஸ்சியில ஒரு பாடத்திட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம், சாமானிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பிரதமர் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாரு. இது தப்பா? அதனால தமிழ்நாட்டில் தயவு செய்து பொய் பிரச்சாரத்தை முதலில் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால தாமதமாக எடுத்த முடிவுன்னு செல்வ பெருந்தகை சொல்லும்போது இது தாமாக எடுத்த முடிவுன்னு. யார் வேண்டுமானாலும் சொந்தம் கொண்டாடலாம். ஆனா இந்த நாட்டு மக்களை சொந்தங்கள் என்று நினைப்பது நமது பாரத பிரதமர் தான். ஆக பாரத பிரதமர் இவங்கெல்லாம் நம்ம சொந்தங்கள். நான் கேட்கிறேன், இதே காங்கிரஸ் இதற்கு முன்னால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது சரியா எடுத்தீங்களா? அதை வெளியிட்டீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச காலத்திற்கு பின்பு முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால காங்கிரஸ் மண்டல் கமிஷனை எதிர்த்தாங்க. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு தனி ஆணையம் அமைச்சு அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கொடுக்கும் பொழுது, அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி. ஆக மண்டலையும் எதிர்த்தீங்க, ஓபிசி கமிஷனையும் எதிர்த்தீங்க. அப்புறம் பின்பு நீங்கள் எப்படி இந்த சாதிவாரி கணப்பை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் முன்னதாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இது மூலமா என்டிஏ கூட்டணி ஒரு சலசலப்பு முரண்பாடு இருக்கிற முரண்பாடு இல்லை, சலசலப்பு இல்லை. எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள். அந்தந்த தொகுதியில தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை. ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்ப சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம். அதனால இல்ல, அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள். இல்ல, அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஆனா எந்த சலசலப்பும் இல்லை. யார் யார் எங்கே நிற்க போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்று நான் சொல்றேன்.